ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் ஊழியத்தின் சார்பிலும் ஊழிய குடும்பங்களின் சார்பிலும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்கள், எப்படி இருக்கின்றீர்கள்? இந்த காலை வேளையில் உங்களை முகமுகமாய் சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மகிழ்கிறது. ஹல்லேலூயா! எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலும் கற்றுக் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். விடுதலை பயணத்தின் புத்தகம், யாத்திராகத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 16வது இறை வார்த்தை. நீர் எங்களோடே வருவதால் அல்லவா நாங்கள் விசேஷித்தவர்கள். மோசே ஆண்டவரிடம் கேட்கிறான், ஆண்டவரே, நாங்கள் புறப்பட வேண்டும் என்று சொன்னால் நீர் எங்களோடு கூட வர வேண்டும். எனக்கும் உடைய ஜனத்திற்கும் உடைய கண்களில் தயவு கிடைத்தது போல நீர் எங்களோடு கூட வருகிறதுனால் அல்லவா நாங்கள் விசேஷித்தவர்கள். மற்ற ஜனங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு வேறுபாடு உண்டே, நீர் எங்களோடு கூட வர வேண்டும். ஆம், என கருமையானவரே, கர்த்தர் உங்களோடு கூட வருவார் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் ஜெயம் உண்டாயிருக்கும், சமாதானம் உண்டாயிருக்கும், சந்தோஷம் உண்டாயிருக்கும். இந்த நாளில் ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தினால் உங்களை மூடுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களை, வேதம் சொல்கிறது, பகலிலே மேகஸ்தம்பமாய் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய் தேவன் வழி நடத்தினார். மேகஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம் இரண்டும் பகலிலும் இரவிலும் ஆண்டவர் அவளை பாதுகாக்கும்படியாய் கர்த்தர் பயன்படுத்தினது. உங்களையும் அப்படித்தான் ஒரு விசேஷித்த கிருபையினாலே மூடி ஆண்டவர் பாதுகாத்து வருகிறார். அந்த மகிமையான மேகத்துக்குள்ளாய் இருந்து அவர்களை நடத்தினார். அன்றைக்கு நடத்தினவர் இன்றைக்கும் உங்களை வழி நடத்த வல்லவராயிருக்கிறார். மேக ஸ்தம்பம் வழி நடத்தினது, மேகம் மூடினது மாத்திரமல்ல, வழி நடத்த வல்லவராயிருக்கிறார். அவர் எனக்கு உங்களுக்கு முன்னதாய் செல்கிறவ, கோணலாவையை சபைப்படுத்துகிறவ. என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில் பெரும் பிரச்சனை, பெரிய குறைகள், இதுவரை காணப்படாத ஆசீர்வாதங்களை காண முடியாதபடி தடைகள் இருக்கும் என்று சொன்னால் கர்த்தர் கூட வருவார் என்று சொன்னால் எல்லா தடைகளும் விலகி போகும். அல்லேலூயா! அவர் வருகிறது மாத்திரமல்ல, அவர் நம்மை பாதுகாக்கிற தேவன். அவர் பாதுகாக்கிற மாத்திரமல்ல, நம்மை பயன்படுத்துகிற தேவன். மோசையை அழைத்தவர், பாதுகாத்தார், வழி நடத்தினார், அவரை பயன்படுத்தினார். அவனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுக்க அவர் வல்லவராக இருந்தார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் எல்லா ஆசீர்வாதங்களும் கொடுக்க அவர் உடனே பயணிக்கிறவராயிருக்கிறார். அவர் வரும்பொழுது கோணலாக எல்லாம் சுவையாகும். என்னுடைய வாழ்க்கையிலே சத்துருவானவன் கோணலாக்கின எல்லா பகுதியும் என் ஆண்டவராகிய இயேசு நேராக்குவார். சிலுவையின் இரத்தத்தினால் ஜெயம் கொடுக்கும்படியாய் கடந்து வருவார். ஆம், அன்றைக்கு மேக ஸ்தம்பமாய் எழுந்தருளி வந்தவர் இன்றைக்கு உங்களுக்கு முன்னும் உங்கள் குடும்பத்திற்கு முன்னும் அவர் வழி நடத்த அவர் இறங்கி வருவார். அவரே தன் தூதர்களுக்கு கட்டளையிடுவார். வேதம் சொல்லுகிறது, உன்னை காக்கும்படி உனக்காக தூதனுக்கு கட்டளையிட்டு இருக்கிறான் என்று சொல்லி. ஆம், எனக்கு அருமையானவர்களே, பகலில் வெயிலாக்கில் இரவிலே நிலவாக்கில் உன்னை சேதப்படுத்துவதில்லை என்று வேதம் சொல்லுகிறத. நம்மை நடத்துகிற அவர் நம்மோடு கூட இருக்கிறான்னு சொல்லி நீங்கள் விசுவாசியுங்கள். எனக்குள்ளா என்னை நடத்த அவர் போதுமானவர் என்று சொல்லி விசுவாசியுங்கள். அவர் சமூகத்தில் ஜெபியுங்கள், அவரது பாதத்தில் அமருங்கள், அவரை ஆராதியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை இன்றைக்கு செய்கிறதை நீங்கள் காணப்போகிறீர்கள். ஹல்லேலூயா! இன்று முழுவதும் அவர் நடத்துவதை நீங்கள் காண்பீர்கள். நாம் இணைந்து ஜெபிப்போம்மா. மகா பரிசுத்தம் உள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் சோதரிக்கிறோம். நம்முடைய ஜனத்தோடு கூட இருக்கிறதை அவர்கள் காணும்படியா, மற்றவர்களுக்கும் உடைய ஜனத்திற்கு ஒரு வித்தியாசத்தை காணும்படியா, நீருடைய ஜனத்திற்கு முன்னதா நீ கடந்து வருகிறதை உறுதிப்படுத்துவீராக, அற்புதங்களை செய்வீராக, அதிசயமாய் நடத்தும், ஆசீர்வதிக்கும். இயேசு இரட்சகரின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.